2.4ல ஃபிஃப்த்து சம்மு. இது ஒரு ரோம்பஸு. ரோம்பஸோட டயகனல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயகனல்ஸு D1x அப்படின்னா D2ங்கிறது இதில் பாதி. இதில் பாதின்னா என்னது? x/2. ஓகேங்களா? 1/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டிருக்கான். அதை x/2ன்னு எடுத்துக்கலாம். D1x அப்படின்னா D2 அதில் பாதி, அப்போது x/2. ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது? 576. இப்போ D1ம் D2வும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் வேலை. இப்போது ரோம்பஸ் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 இல்லையா? அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா? என்னது? 576 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு x/2 இல்லையா? இந்த 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்போ 576 ஈக்குவல் டு 1/4 x இன்ட்டு x ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 576 ஈக்குவல் டு x²/4. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த 4-ஐ இங்கே கொண்டு போயிடலாம். 576 இன்ட்டு 4 24, 2, 28, 30, 3, 20, 23 ஆச்சுங்களா? அப்போது 2304 ஈக்குவல் டு x². அப்போது ரூட்டு கண்டுபிடிக்கணும். 2304 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2ஆல் பண்ணால் 1152, 2ஆல் பண்ணால் 576, திரும்ப 2ஆல் பண்ணால் 288, திரும்ப 2ஆல் பண்ணால் 144, 2ஆல் பண்ணால் 72, 2ஆல் பண்ணால் 36, 2ஆல் பண்ணால் 18, 2ஆல் பண்ணால் 9, 3ஆல் பண்ணால் 3, 3ஆல் பண்ணால் 1. அப்போ பேர் பாருங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 இன்ட்டு 3 48. அப்போ இது ரூட் எப்படி இருக்குது? x² ஈக்குவல் டு 48 இன்ட்டு 48. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு தான் இந்த 48 இன்ட்டு 48 பிரிஞ்சுக்குது. அப்போ ஒரு எக்ஸுக்கு 48 ஆச்சுங்களா? இப்போ D1 ஈக்குவல் டு எக்ஸு ஈக்குவல் டு 48 ஆச்சுங்களா? இது முடிஞ்சிச்சு. D2ங்கிறது என்னதுப்பா? x/2 இல்லையா? அப்போ 48/2 கேன்சல் பண்ணால் 24. அப்போ D2 ஈக்குவல் டு 24. தேங்க்யூ.